Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 6 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அவ்வை தமிழ் சீரீஸில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் ஒரு 5 இயல் வந்து வீடியோ பதிவாக கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இயல் 6ல் மொத்தமாக 6 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலை, ராவண காவியம், நாச்சியார் திருமொழி, செய்தி, புணர்ச்சி, திருக்குறள் அப்படிங்கிற ஒரு 6 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 85 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். வினாக்களாக அது மட்டும் இல்லாமல் ஒரு வரி வினாக்களாக ஒரு 50க்கும் மேற்பட்டதை பார்ப்போம். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் தீபாவளிக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தர்மா அகாடமி சார்பில் குரூப் 4க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நவம்பர் 5ஆம் தேதி அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4க்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க மட்டும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 96 98 64 51 26 அப்படிங்கிறது தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் சிலபஸை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி 120 நாட்களுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் என்னால் தான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஷின் பேங்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீட்லேயே உட்காந்து ஒவ்வொரு லெசனாக டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மக்கிட்ட கொஷின் பேங்க்ஸ் இருக்குது. தமிழ், அறிவியல், வரலாறு, புவியியல், பொருளியல், அடுத்து அரசியல் அறிவியல். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து வச்சுருக்கோம். புக் பேக் முதற்கொண்டு நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வினாவங்கி தேவை அப்படின்னாலும் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். எல்லாமே எக்ஸாம் டைப்பில், அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருப்போம். வினாவங்கி புத்தகங்கள் எல்லாமே. புத்தகம் தேவைப்படுறவங்க அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் 96 98 64 51 26 அப்படிங்கிற நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பிடிச்ச வினாவங்கி புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்க. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் வந்து சிற்பக்கலை அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் லெசன் என்ன? சிற்பக்கலை. இதில் முதல் வினா பாருங்கள். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிரவை 10 சிற்பத் தொழிலுக்கு உருபாவன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேங்களா? சிற்பக்கலைக்கு கல், உலோகம், செங்கல், மரம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் சிற்பம் அடிக்கிறோம். மண், சுதை, தந்தம், வண்ணமும். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது? ஆன்சர் என்ன? திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூலில் இந்த வரிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? 2வது வினா. சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது 3வது வினா. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்பகுதியும் தெரியணும், பின்பகுதியும் தெரிஞ்சால் முன் உருவ சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் அப்படிம்பாங்க. அதாவது முன்பகுதி மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படிம்பாங்க. இந்த சிற்பங்களை வந்து நீங்கள் அரண்மனைகளில் பார்க்கலாம், கோவில்களில் நம்ம வந்து அதிகமாக பார்த்துருப்போம். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா அனைத்து கூற்றும் சரிதான். 4வது வினா. பல்லவர் காலத்தில் எதனால் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது? பல்லவர்கள் காலத்தில் எதை வச்சு நம்ம சிற்பங்கள் செஞ்சாங்க அப்படின்னா சுதை அப்படின்னு சொல்லப்படுறதும் கருங்கல் அப்படிங்கிறத வச்சும்
சிற்பங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. பல்லவர் கால சிற்பத் தூண்களில் 5வது வினா, பல்லவர் கால சிற்பத் தூண்களில் கீழ்கண்ட எவை இடம்பெற்றுள்ளன அப்படின்னா யாழி, சிங்கம், தாமரை மலர் அனைத்துமே பல்லவர் கால சிற்பத் தூண்களில் இடம்பெற்றது தான். யாழி, சிங்கம், தாமரை மலர்கள். 6வது வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுது. தமிழோட தொன்மையான இலக்கிய நூல் என்ன? தொல்காப்பியம். அதிலேயே சிற்பக்கலை பற்றி குறிப்பு இருக்குது. போரில் விழுவுன் பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடுவாங்க. ஓகேங்களா. அந்த கல்லில் அந்த வீரரோட உருவம் பொறிக்கப்படும். தமிழரின் தொடக்க கால சிற்பக்கலைக்கு சான்றாக இதை சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியும் இருக்குது. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் நம்ம அறிகிறோம். மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை நூல் மூலம் நம்ம அறிகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து குற்றம் இதுலேயும் சரிதான். 7வது வினா, கீழ்கண்டவற்றுள் எங்கு காணப்படும் சிற்பங்கள் பல்லவர்களின் சிறப்புகளை பெருமையை பறைசாற்றுது? ஆன்சர் என்ன? மாமல்லபுர சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சிற்பங்களை சொல்லலாம். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் சிற்பங்களையும் சொல்லலாம். அப்போ அனைத்துமே அவருடைய சிறப்பை சொல்லுது. அதில் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னா அந்த மாமல்லபுர சிற்பங்களை, ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா மாமல்லபுர சிற்பங்களை சொல்லலாம். டேஷ் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயிலில் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் உள்ளது. எந்த கால குடைவரை கோவில்களில் நுழைவு வாயிலில் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் இருக்குது அப்படின்னா பல்லவர்கள் கால குடைவரை கோவில்களில். 9வது வினா, எங்கு அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு? எங்கு அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னா திருமயம், பிள்ளையார்பட்டி. திருமயத்தில் இருக்க சிற்பங்கள் பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது. குன்றக்குடியில் அமைந்திருக்க சிற்பங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது. கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்திருக்க சிற்பங்கள் எல்லாமே பாண்டியர் கால சிற்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போ அனைத்தும் சரியானது. அடுத்து பாருங்கள், 10வது வினா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஷின், கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையது? முதலாம் ராசராசன் கட்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராசராசன் கட்டிய கோவில் என்ன? தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராஜேந்திரன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராசராசன் கட்டிய கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த கோவில் திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஓகேங்களா. இதில் எந்த மன்னர் கட்டினது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே. ஓகேங்களா. முதலாம் ராசராசன் கட்டினது தான் தஞ்சை கோயில். முதலாம் ராஜேந்திரன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம், நான் இருக்கிற ஊர். இரண்டாம் ராசராசன் கட்டிய கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்தது திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஓகேங்களா. அதனால் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது 11வது வினா, புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் அழகானவை. 2ஆம் பராந்தக சோழனால் கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்துல மூவர் கோவில் அப்படிங்கிற கட்டியிருக்காரு. மூவர் கோயில் சிற்பங்கள். ஓகேங்களா. மூவர் கோயில் கட்டியிருக்காரு. யார்? 2ஆம் பராந்தக சோழன் கொடும்பாலூரில். கொடும்பாலூர் எங்கே இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. திருச்சி மாவட்டம் சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. சோழர் கால இறுதியில் திருவரங்க கோவிலுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலை நிற்பதற்கு சிறந்த சான்று. ஏன்னா அந்த அளவுக்கு தத்துருவமாக நரம்பு, நகம் எல்லாமே தனித்தனியாக தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயும் அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. ஓகேவா. அடுத்தது 12வது வினா, மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை அமைச்சிருக்கு. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு சிற்பக் கல்லூரியை அமைச்சிருக்காங்க, நடத்தி வராங்க. ஓகே, அது இப்போ சரிதான். கும்பகோணம், மதுரை, சுவாமிமலை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. சுவாமிமலை, மதுரை, கும்பகோணத்தில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் அமைஞ்சிருக்கு.
சென்னையிலும் கும்பகோணத்திலும் அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். நம்ம சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் எது தவறான கூற்றுனா ஆப்ஷன் டி தான். ஏன்னா மத்திய அரசு செய்யல, நம்ம தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. அதாவது தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தான் சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தப்பானது, தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிக்கோங்க. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம். ஏன்னா அவங்க தான் அதிகமாக செஞ்சது செப்புகளில். 14வது வினா. கீழ்கண்டவற்றுள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட சிற்பங்களில் சிறப்புகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்புவாங்க. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆச்சு. அதாவது நம்ம வடித்த வடிவங்கள் வேறு, அவங்க வடிக்கிற சிற்பங்களில் பார்த்திங்கன்னா ஆடை அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும். இப்போ கூட ஏதோ ஒரு கோயிலில் வந்து நம்ம தஞ்சை கோயிலில் தான் நினைக்கிறேன், ஒரு வெள்ளைக்காரர் நின்று ஐபேட் அழுத்துகிற மாதிரி ஒரு இது வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் விஜயநகர மன்னர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க இடையில செதுக்கின சிற்பங்கள். குதிரையின் உருவங்கள் சிற்பங்களில் இடம் ரசித்தாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல குதிரையோட உருவங்கள் இருக்காது. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் குதிரையோட உருவங்களை கொண்டு வருவாங்க. அது வீரமாக காலை தூக்குற மாதிரி, அது மேலே உட்காந்துருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியான சிற்பங்களை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ அனைத்தும் இவங்களது சரியானது தான். ஓகேவா? நாயக்கர் கால சிற்பங்களில் காணப்படும் இடங்கள் எது? நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் காணப்படுது, ராமேஸ்வரம் பெருங்கோயிலையும் நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படுது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலையும் காணப்படுது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலையும் காணப்படுது. திண்டுக்கல் அருகே தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோவிலையும் இருக்குது, பேரூர் சிவன் கோயிலையும் இருக்குது. இந்த பேரூர் சிவன் கோயிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்பட்டுட்டு தான் இருக்குது. 16வது வினா. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை எங்கு அமைந்துள்ளது? இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், 17வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன், குரத்தி போன்ற சிற்பங்கள் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன், குரத்தி போன்ற சிற்பங்கள் இருக்குது. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுதாங்க. கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரூர் சிவன் கோயில். ஓகேங்களா? அதாவது நாயக்கர் காலத்தோட உச்சபட்ச அந்த படைப்பு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரூர் சிவன் கோயில். புரியுதுங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் போன வினாவிலேயே அதை நான் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்கன்னு. விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, கிருஷ்ணாபுரம் வேங்கடசலாபதி கோவிலில் உள்ள குறவன், குரத்தி, ரதிதேவி சிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. கிருஷ்ணாபுரம் வேங்கடசலபதி கோவிலில் உள்ள குறவன், குரத்தி, ரதிதேவி சிலைகள்லாம் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இப்போ அனைத்தும் சரியானது தான். 18வது வினா. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக இருந்தன. போன குரூப் 4ல் கேட்ட கொஷின். சமண மதத்தில் சில சிற்பங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு மீறிய உயரமாக இருக்குது, உயரம் பருமனாக இருக்குது. அதாவது சமண மதத்தில் அந்த 24 தீர்த்தங்கரர்களையுமே சிலைகளாக வடித்து அவங்க வந்து வழிபட்டாங்க. ஸோ அப்படி அவங்க வடிக்கிற சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்காது. ஒன்று அளவுக்கு மீறி இருக்கும், ரொம்ப பருமனாக இருக்கும். அதாவது பாறை எப்படி இருக்கோ அப்படி வடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 19வது வினா. டேஷ் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எங்கே? விழுப்புரம் மாவட்டத்தில். ஓகேங்களா? 20வது வினா. கீழ்கண்ட எவற்றின் கூறுகள் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றிருக்கு? கீழ்கண்ட எவற்றின் கூறுகள் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நாட்டிய கலை மற்றும் யோக கலை ரெண்டுமே இடம்பெற்றிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட்டை சொல்லலாம். பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட்டை சொல்லுவாங்க.
சிற்பங்கள் என்பவை வரலாற்று பதிவுகள் அப்படிங்கிறாங்க. சிற்பங்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு, மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி அது குறிப்பிடுதுங்கிறாங்க. அப்போ இரண்டும் சரியானவை தான், இரண்டும் சரியானவை. இப்போ நம்ம வந்து 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ஒரே வீடியோவில் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக பார்த்தாலும் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஒரு இயல் முடிச்சிடலாம், பிட்டு பிட்டாக கொடுத்தோன்னா வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதால தான் ஒரே வீடியோவாக கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இப்போ 2வது லெசன் ராவண காவியம். இதை எழுதுனது யார்? புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இந்த ராவண காவியத்தோட தலைவன் யார்? ராவணன் தான். அதாவது எல்லாத்துலேயுமே ராவணன் தப்பாக எழுதுவாங்க, இவர் மட்டும் ராவணனை தலைவனாக வச்சு எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு குறிஞ்சி. ஓகேங்களா, குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தலை பற்றி இவர் வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பாக சொல்லியிருப்பார். அதை நம்ம வந்து அந்த பாட்டை நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அருவிய முருகியும் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறைவிரி தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் அப்படிங்கிறாங்க. அதாவது அருவிகள் பாறையாக ஒலிக்குது, பைங்கிளிகள்லாம் தானறிந்து தமிழிசையை பாடுது, கிளிகள்லாம் தாஞ்சான்னு கத்துது. அந்த மயில் இருக்குது பாருங்கள், பொன் போன்ற அந்த மயில் வந்து அருமையான சிறகுனை விரித்து ஆடுது, மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த காட்சியெல்லாம் பூக்கள் நிறைந்த மரக்கிளைகளில் அமைஞ்சிருக்கிற குரங்கினம் என்ன பண்ணுது? மிரட்சியுடன் பார்க்குது. ஓகேங்களா, மிரட்சியுடன் பார்க்குது, மருண்டு போய். 2வது பாருங்கள், அடிப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலார் கடைபடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த தீயில எரிக்கிற சந்தன குச்சிகள் இருக்குல்ல, அகில் இவற்றின் நறுமணம், உலகிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும், காந்தல் மலர், செங்காந்தல் மலர் இருக்கிற அதோட ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்த நாள் எல்லா இடங்களில் உள்ள பொருள்களும் மனம் வந்து கமழுது அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த இந்த 2-3 விஷயத்தால். அடுத்தது கொஷினை பார்த்துடலாம், இதுக்குண்டான சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேங்களா, மைவனம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மைவனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மலை நெல்லை குறிக்கும். மைவனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதை குறிக்குது? மலை நெல்லை குறிக்குது, மலை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகியம் அப்படின்னா என்ன குறிக்குன்னா குறிஞ்சி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பாறை. பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை, பூக்களை உடைய கிளை. சிறை அப்படின்னா இறக வந்து சொல்லுவாங்க. சாந்தம்னா சந்தனத்தை சாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது முல்லையிலேருந்து 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. முல்லையிலேருந்து 2 பாட்டு. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெரும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருதவனைக்குமால் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடுது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த புகழ்மிக்க முல்லை நில மக்களான ஆயர்களும் முக்கணியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்க்கிறாங்க. அதாவது குழல் அந்த இசையை இசைச்சே இந்த மாடெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. சவுண்டு போட்டால் ஆடுலாம் ஒன்றா வரும்ல நம்ம போகும்போது, அது மாதிரி ஒன்று சேர்க்குறாங்க. 2வது பாருங்கள், முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலி உற போரடித்திடும் அதிர் உரல் கேட்டு உழைஞ்சி அஞ்சி ஓடுமே அப்படிங்கிறாங்க. உழைஞ்சி ஓடுமேங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதிரை அப்படிங்கிறது, சாமை, இந்த கேழ்வரகு, மணி போன்ற இந்த குதிரைவாளி நெல்லுலாம் இருக்குல்ல, ஆகியவற்றை முல்லை நில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து கதிரடிப்பாங்க. ஓகேங்களா, இந்த கதிரடிக்கிற அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள்லாம் என்ன பண்ணுன்னா அஞ்சி ஓடுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இதுக்குண்டான சொல்லும் பொருளும். ஓகேங்களா, இந்த பாட்டுக்குண்டான சொல்லும் பொருளும் பார்க்கும். பூவை அப்படின்னா என்ன? பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை. பூவை அப்படின்னா இந்த இடத்துல நாகனவாய் பறவை குறிக்குது. பொலம் அப்படின்னா அழகை குறிக்குது. ஓகேங்களா, கடறு அப்படின்னா காட்டை குறிக்குது. முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில், இதை 3ஆல் செஞ்ச குழலை தான் முக்குழல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, கொன்றை, ஆம்பல், மூங்கில் அப்படிங்கிறத இந்த 3ஆலையும் செஞ்ச குழல்களை முக்குழல் அப்படிம்பாங்க.
பொலி அப்படின்னா தானிய குவியல், பொலி அப்படிங்கிறது தானிய குவியல். உழை அப்படின்னா ஒரு வகை மானை சேர்ந்தது, உழை அப்படிங்கிறது அது ஒரு மான் வகை. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பாலை நிலத்திற்குரிய பாடல். ஓகேங்களா? மன்னிய முதுவையில் வளைப்ப வரிவை வாய்வெறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க? கொடிய பாலை நிலத்தோட வெயிலில் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய்க்குட்டி மிகவும் ரொம்ப சோர்வாக போயிடும். இதனை பார்க்குற அந்த தாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அது போய் அந்த வெயிலில் நின்று அதில் பட்டு நிழல் வரும் பாருங்க அந்த தாய், அதில் வந்து அந்த குட்டியை வந்து இளைப்பாற செய்யும் அப்படிங்கிறாங்க. தன்னை வருத்தி தான் குட்டியை காப்பாற்றுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது படிக்குற அப்படிங்கிற பொருள் வந்து நிலத்தில் விழ அப்படிங்கிறது, கோடுனா கொம்பை குறிக்கும். ஓகேங்களா? 6வது பாட்டு பாருங்க. கடிக்கமழ் மராமலர் கண்ணி சிறார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிவாங்க. எருதின் கொம்புகள் போன்றவற்றிலிருந்து பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோலினால் விளையாடுவாங்க. அதாவது உண்டிகோல் செஞ்சு அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஓசையை கேட்டு பருந்துகள்லாம் பயந்து ஓடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மருதம். ஸோ இதற்குண்டான பாட்டை பாருங்கள். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொருள் குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுமான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்குங்கிறாங்க. ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மலையில் தோன்ற ஆறு கரையை மோதி ததும்பும், குளத்து நீர் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடுங்கிறாங்க. அங்கே நெற்பயிர்களை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும். நெற்பயிர்களை போய் நீர் போச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும், அதனால் கரும்பு ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும். இத்தகு வளம் நிறைந்த இந்த மருத நிலம் வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்குங்கிறாங்க. காஞ்சியும் வஞ்சி மலர்களும் பூத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பெருகரி குருத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை புரைதைய பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாமரை மலர்கள்லாம் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் குளிப்பாங்க. அந்த குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகு கண்டு மகிழ்வாங்க. சிறுகடல் அணிந்த சிறார்கள் வைக்கோர் போர் குலுக்கிடும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் அப்படிங்கிறாங்க. அதில் குதிச்சு விளையாடுவாங்க, பிரித்து அதில் போடுவாங்க. பின்னர் காஞ்சி மர நிழல் அமர்ந்து அந்த திருந தென்னங்காயை குடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இதில் இருக்கிற இந்த சொல்லும் பொருளை பார்த்துடலாம். ஓகேவா? 4வது வினா. இதில் செரு அப்படின்னா என்ன? வயலை குறிக்கும். செரு அப்படின்னா இதில் வயலை குறிக்கும். கரிகுருத்து அப்படின்னா வைக்கோர் போர். யானை தந்தம். கரிகுருத்துனா யானை தந்தம், போர்னா தான் வைக்கோர் போர். ஓகேங்களா? போர் அப்படின்னா இந்த பாடலில் வைக்கோர் போரை குறிக்கிறாங்க. புரைதப அப்படின்னா குற்றமின்றி அப்படின்னு சொல்லுவோம். புரைதப அப்படின்னா குற்றமின்றி குறிக்குது. கல் அப்படின்னா மலை, முருகுனா தேன், மனம் அழகு, மல்லல்னா வளத்தை குறிக்குது. முருகுனா தேன் மனம் அழகை குறிக்கும், மல்லல்னா வளத்தை குறிக்கும், கல்லுனா மலையை குறிக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெய்தல், கடைசி பாட்டு. ஓகேங்களா? கடைசி 2 பாட்டு நெய்தல் கூறியது. பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதிநீர் பூக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுகத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய ஒழுக்க முறையை வந்து பின்பற்றவங்க பசித்துயரால் துன்பம் உருவோரை பார்த்து வருந்துவாங்க. அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெருங்கடலை புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளிமுத்துக்களையும் நெய்த நிலத்தவர் கடற்கரையில் வந்து குவிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது கடற்கரைனா அவங்களுடைய அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்தது வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தார் தோற்றம் இரும்பெரு விசிம்பிற் செல்லும் இமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதோ அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உளவி காற்றிலே தன் நீண்ட சிறகனை உலர்த்துதுங்கிறாங்க. அதில் படுற அந்த இதெல்லாம் உலர்த்துதுங்கிறாங்க. பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலர்நர கருதி செல்லும் அது வானில் முழு நிலவை தொடர்ந்து காட்சி கருமேகத்தின் காட்சி போல் இருக்கும், வந்து நம்மளை பார்த்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓமையாக சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதோட இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ இதற்குண்டான சொல்லும் பொருளும். தும்பினா என்னன்னு கேட்குறாங்க. தும்பினா என்ன அப்படின்னா ஒரு வகை வண்டு. தும்பினா ஒரு வகை வண்டு. துவரைனா பவளத்தை குறிக்குது. மறை அப்படின்னா தாமரை மலரை குறிக்குது. விசும்புனா வானத்தை குறிக்குது. மதியம்னா நிலவை குறிக்குது. மதியம்னா நிலவை குறிக்குது. ஆப்ஷன் சி சரியானது. அடுத்தது இலக்கண குறிப்பு. பைங்கிளி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பைங்கிளி அப்படின்னா பண்பு தொகையில் வந்துடும். ஓகேங்களா? பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் அப்படிங்கிறது என்ன எண்ணுமைகளில் வருது. இன்னிலங்குருளை அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு பண்பு தொகை தான். அதிர்குரல் அப்படின்னா வினைத்தொகை, ஏன்னா 3 காலத்தையும் உணர்த்துது. மன்னிய அப்படின்னா பெயரச்சம். மன்னிய ஈய வருது, அதனால் பெயரச்சம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்ததும் பொறுத்துக இலக்கண குறிப்பு தான். வெறியி அப்படின்னா என்ன? வெறியி அப்படின்னா சொல்லிசை அளப்படையை குறிக்கும். சொல்லிசை அளப்படையை குறிக்குது. கடிகமழ் அப்படின்னா உரிச்சொற்றர், ஏன்னா கடி வருது. கடிகமழ்னா உரிச்சொற்றர். மலர்கண்ணி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன் தொக்க தொகையும்ங்கிறாங்க. எருத்துக்கோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. எருத்துக்கோடுன்னா 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ இது டைரக்ட் ஆன்சர் தான். பருகிய அப்படிங்கிறத பருகு இன் இ ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பருகுனா பகுதி, இன்னுன்னா இறந்த கால இடைநிலை. இன்னது கெட்டது விகாரம் ஆயிடுச்சு. ஈன்னா உடம்படுமை, ஆனா பெயரச்ச விகுதி. ஓகேங்களா? அடுத்த பூக்கும் அப்படிங்கிறத பூ ப்ளஸ் இக்கு ப்ளஸ் உம்முன்னு பிரிப்பாங்க. பூனா பகுதி, இக்குனா சந்தி, இக்குனா எதிர்கால இடைநிலை, உம்முனா வினைமுற்ற விகுதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததும் இலக்கண குறிப்பு பொறுத்துக்க தான். கரைபொரு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. கரைபொரு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகையாக வருது. மறைமுகம் அப்படின்னா ஓமை தொகை. மறைமுகம் அப்படின்னா ஒரு ஓமை தொகையாக இருக்குது. கருமுகில் அப்படின்னா பண்பு தொகை. கருமுகில் அப்படின்னா பண்பு தொகை. வருமலை அப்படின்னா வினைத்தொகை. வருமலை அப்படின்னா வினைத்தொகையை குறிக்கும். ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கோர்வை, கோவை. கோர்வை அல்லது கோவை. இதில் கோ என்பது வேர்ச்சொல்லாக இருக்குது. வேர்ச்சொல்லாக இருக்குது. கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே இதில் சரி. கோங்கிறது வேர்ச்சொல். கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதை இது சரியாக சொல்லுவாங்க. அதாவது ஆசார கோவை, ஊசியிலை நூலை கோத்தான். புரியுதுங்களா? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம்தான் ராவணகாவியம். இந்த நூலை புலவர் குழந்தை அவர்கள் இயற்றியிருக்காங்க. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை புலவர் குழந்தை அவர்கள் இயற்றினதாக சொல்கிறாங்க. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு தான் இந்த ராவணகாவியம் அப்படிங்கிறது இயற்றியிருக்காங்க. அப்போ எல்லா கூற்றும் சரிதான். 11வது வினா. ராவணகாவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது? ராவணகாவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 காண்டங்கள் இருக்குது. ஒன்று தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்காண்டம் அப்படின்னு ஒரு 5 காண்டமாக பிரித்து எழுதியிருக்கா. அப்படி ராவணகாவியத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? ராவணகாவியத்தில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 பாடல்கள். 3100 பாடல்கள் இருக்குது. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் புலவர் குழந்தை? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாரு அப்படின்னா பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் எழுதுகிறார். பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதுகிறார். ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியவர் யார்?
ராவண காவியத்தை காலத்தோட விளைவு, ஆராய்ச்சியோட அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்தது இப்போ 3வது பாடத்துக்கு நம்ம வந்துட்டோம். 3வது பாடம் நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு 2 பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கதிரொளி தீப கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாமொந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். அதாவது என்ன அப்படின்னா, ஆடுற இளம்பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை வந்து ஏற்றிக்கிட்டு வராங்க, கலசத்தை ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. வடமதுரையை ஆளுற மன்னனான கண்ணன் பாதுகைகளை அணிஞ்சிக்கிட்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வரான். இந்த காட்சியை நான் கனவுல கண்டேன் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆண்டாள் அவர் கண்ணனை லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக சொல்லுவாங்க. மத்தளம் கொட்ட வரிச்சுங்கம் நின்றுத முத்துடை தாமும் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைந்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாகண்டேன் தோழி நான். அதாவது மத்தளம் முதலான இசைக்கருவிகள்லாம் முழங்குறத நான் பார்த்தேன் கனவுல. வரிகளுடைய சங்குகளை நின்று ஊதுறாங்க. கல்யாணம் ஒரு கனவு. அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன், புரியுதுங்களா? மதுசூதன் அழித்தவன் கண்ணன், அவங்களுடைய தாய் மாமனை. ஸோ அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களுடைய மாலைகளை தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்கிறான். இதை நான் கனவுல பார்த்தேன் தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். இப்போ சொல்லும் பொருளும் இந்த பாட்டில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. தீபம் அப்படின்னா விளக்கை குறிக்கும், சதிர்னா நடனத்தை குறிக்குது, தாமம்னா மாலை நேரத்தை குறிக்குது. ஓகேங்களா? தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம், தாமம்னா மாலையை குறிக்குது. 1. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பெண்ணின் திருமண வயது என்ன? 18. ஆணின் திருமண வயது 21. முத்துடை தாமம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகையில் வருது. அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்தது 2வது வினா, பகுபத உறுப்பிலக்கணம். தொட்டு அப்படிங்கிற வார்த்தையை தொடு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் பகுதினா தொட்டு அப்படிங்கிற வார்த்தை தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டுது. தொட்டு முடிஞ்சு போச்சு கதை காட்டுது. விகாரம் வினையச்ச விதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கண்டேன் அப்படிங்கிறத கான் கூட்டல் இட் கூட்டல் ஏன். ஓகேங்களா? கண் அப்படி முடியுது. இதில் கண் அப்படின்னு குறுகுது. ஓகேங்களா? கான் அப்படிங்கிற வார்த்தை, கான் அப்படிங்கிறது பகுதி, கண் அப்படின்னா குறுகியது விகாரம் அப்படிங்கிறாங்க. இதில் இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விதியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 3வது வினா, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் 12 அவருள் ஆண்டாள் மட்டுமே பெண். 12 பேரில் ஆண்டாள் மட்டுமே பெண். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூ மாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டார். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்றும் சிலர் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா ஆண்டாள். சுடற்கொடினா ஆண்டாள். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் இருக்குது. இந்த இதில் ஆண்டாள் பாடியதா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 தொகுதிகள் இருக்குது. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்களை கொண்டது. 2 பாட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரியானது தான். அனைத்தும் சரியானது தான். இப்போ நம்ம 4வது லெசனுக்குள்ளே போகிறோம். 4வது லெசனுக்குள்ளே உள்ள அடி எடுத்து வைக்கிறோம். செய்தி அப்படிங்கிற ஒரு கதை, சிறுகதை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஜானகிராமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். செய்தி அப்படிங்கிறத டி ஜானகிராமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். ஓகேவா? நல்லா பாருங்கள். 1970ஆம் ஆண்டு அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் யார்? ஆன்சர் என்ன? கு அழகிரிசாமி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கார். 1970 அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக. அதே மாதிரி 2வது வினா, 1979ஆம் ஆண்டு சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் யார்? 1979ஆம் ஆண்டு சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக வாங்கினவர் டி ஜானகிராமன். தி
ஜானகி ராமன். ஓகேங்களா. அடுத்தது 1987ஆம் ஆண்டு முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? 1987ஆம் ஆண்டு முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆதவன். 1996ஆம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? 1996ஆம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக வாங்கினவர் அசோக மித்திரன். 2008ஆம் ஆண்டு மின்சார பூ என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? மின்சார பூ 2008ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மேலாண்மை பொன்னுசாமி. மின்சார பூ அப்படிங்கிற சிறுகதைக்காக. அதே மாதிரி 2010ஆம் ஆண்டு சூடிய பூ சூடர்க்க என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? 2010ஆம் ஆண்டு சூடிய பூ சூடர்க்க என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன். 2016ஆம் ஆண்டு ஒரு சிறு இசை என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? 2016ஆம் ஆண்டு ஒரு சிறு இசை என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வண்ணதாசன். 8வது வினா பாருங்க. சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதை எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது, ஒரு சிறு சம்பவம், ஒரு மனோநிலை, மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது. எடுத்து எழுதுவது சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எழுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்னா புதுமை பித்தன். ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார்? புதுமை பித்தன். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? பாருங்க. தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதுகிறாரு. இது 1967 நூலாக வெளியே வருது. அடுத்தது ரோம், செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் எழுதுகிறாரு. இது 1974 நூலாக வெளில வருது. தமது காவிரி கடை வழியான பயணத்தை நடத்தாய் வழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டிருக்காரு. நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. இவரோட மற்றொரு பயண கட்டுரை அப்படின்னா அடுத்த வீடு 50 மைல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே சரிதான். ஜானகிராமனோடது சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள். தி ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைக்கிறார். தஞ்சை மண் வாசனையுடன் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர் இவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவரது கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கு. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. தமிழ் கதை உலகம் நவீனமயமாதல்ல இவரோட பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. மிக உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இக்கதை உணர்த்துதுங்கிறாங்க. அப்போ தப்பானது எதுவுமே இல்லை, சரியானது தான் எல்லாம். ஓகேவா. அடுத்த வினா பாருங்கள். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்னா தி ஜானகிராமன் அப்படிங்கிறவர் தான். தி ஜானகிராமன். தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல தஞ்சாவூரை சேர்ந்தவங்க அப்படின்னா தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர் மட்டுமல்ல, உவே சாமிநாதர், மௌனி, தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ் அனைவருமே தஞ்சையை சேர்ந்தவர்கள் தான். தஞ்சாவூர் தமிழுக்கு கொடுத்த கொடை அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. நாகசுர கல்வி எந்த நூற்றாண்டு வரை தமிழகத்தில் அறியப்படலை அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு வரை அறியப்படலை. எந்த கல்வெட்டுலேயும் எந்த கோயில்கள்லையுமே இது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 600 வருஷமாக தான் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாகசுர கருவி எந்த மரத்தினால் செய்யப்படுகிறது? நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுதுன்னா ஆச்சா மரத்தால் செய்யப்படுது. ஆச்சா மரத்தால் செய்யப்படுது. ஓகேங்களா. கீழ்கண்ட கூற்றுகளில் இது சரி. இதை பாருங்கள். வெட்டப்பட்ட ஆச்சா மர துண்டுகளை நீண்ட நாள்கள் வைத்திருந்த பிறகு இக்கருவி உருவாக்கப்படும். ஆச்சா மரம் வெட்டினோடனே இந்த நாகசுரம் செய்ய முடியாது.
அது ரொம்ப வருஷம் வந்து வச்சிருந்து அதை பழசாக்கி தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய வீடுகளில் பிரிக்கப்பட்ட ஆச்சாமர கட்டைகளை கொண்டே நாகஸ்வரம் செய்வாங்க. அந்த பழைய வீடுகளில் பிரிக்கிறப்ப அதை வாங்கி வச்சுப்பாங்க. அதுலேருந்து தான் ஆச்சாமர அந்த நாகஸ்வரம் செய்வாங்க. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்பட்டிருக்கும். நாகசுரத்தோட மேல் பகுதியில் சீவாளி அப்படிங்கிற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சீவாளி அப்படிங்கிறது நாணல் என்ற புல்வகையை கொண்டு செய்யப்படுது. இந்த சீவாளிங்கிறது நாணல் அப்படிங்கிற புல்வகையை கொண்டு செய்யப்படுதா சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான், அனைத்தும் சரிதான். இப்போ புணர்ச்சி, ஓகேங்களா, இலக்கண பகுதி. இதில் சில விஷயங்களை கொஷினாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியலை. அதனால் முதல்ல அந்த பாடத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு கீழே கொஷினாக நம்ம வந்து ஒரு 20 வினாக்கள் கொடுத்துருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு லைனப்பாக நம்ம படிச்சிருவோம், அதுக்கப்புறம் கொஷினாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் திருக்குறளை பார்த்து முடிச்சிடலாம் அந்த 7, ஓகேவா. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தில். நிலைமொழி வருமொழி, ஓகேங்களா. நிலைமொழி வருமொழி அப்படிங்கிறது தலைப்பு. புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. புணர்ச்சி அப்படிங்கிறது என்ன? 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி வருமொழி நிலைமொழியாக நிற்கும், நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். ஒரு சொல்லோட ஒட்டுக்களோ இல்லை இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, சில நேரம் மாற்றங்கள் இல்லாமலும் போகலாங்கிறாங்க. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. உயிரீறு மெய்யீறு, உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படுங்கிறாங்க. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அது என்னென்னா, கலையழகு, கலை கூட்டல் அழகுன்னா உயிரீரில் வந்துடுது. மண் கூட்டல் குடம்னா மெய்யீரில் வந்துடுது. வாழை கூட்டல் இலைனா உயிர் முதல்ல வந்துடுது. வாழை கூட்டல் மரம்னா மெய் முதல்ல வந்துடுது. மெய் முதல்ல வந்துடுது, ஓகேங்களா. மேலும் இந்த புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையாக 4ஆக பிரிக்கிறாங்க. உயிர்மின் உயிர் வர மாதிரி இருந்தால் மணி கூட்டல் அடி, இன்னு ப்ளஸ் இ, ஓகேங்களா. இதை மணி அடி அப்படின்னு பிரிக்கிறாங்க, கூட்டி எழுதுகிறாங்க. உயிர்முன் மெய் வர்றது எப்படின்னா, பனி கூட்டல் காற்றை பனிக்காற்று அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுகிறோம். மெய்மின் உயிர் அப்படின்னா ஆள் கூட்டல் இல்லைய ஆளிலை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். மெய்முன் மெய் இதை வந்து மர இக் ப்ளஸ் இ கிளை அப்படிங்கிறத மரக்கிளை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், ஓகேங்களா. அடுத்தது இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்கள் அடிப்படையில் தான் புணர்ச்சியை 2 வகைப்படுத்தலாம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சிங்கிறாங்க. மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கொடி மண்மலை அப்படிங்கிறது இயல்பாக அது வந்துடுது, ஓகேங்களா. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அதுதான் விகார புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இது 3 வகைப்படுங்கிறாங்க. அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நுழைவு தேர்வு இது தோன்றலில் வந்துடுது. கல்லூரி சாலைனா கல்லூரி சாலை, இதுவும் தோன்றலில் வந்துடுது. பல் கூட்டல் பசை, பற்பசை, இதுவும் திரியுது. பல் கூட்டல் பசை பல்பசைன்னு எழுதாமல் பற்பசைன்னு எழுதுகிறோம், அப்போ திரியுது, ஓகேங்களா. புறம் ப்ளஸ் 400 அப்படிங்கிறத புறநானூறு அப்படிங்கிறோம், கெடுது, அந்த வார்த்தையே கெடுது, ஓகேங்களா. ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் எவ் முனி விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படிங்கிற வார்த்தை வந்து நன்னூலில் இடம்பெற்றிருக்கு இந்த வாக்கியங்கள், ஓகேங்களா. அடுத்தது உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு. உயிரீற்று புணர்ச்சி. உடம்படு மெய். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கே ஒரு மெய் தோன்றுங்கிறாங்க. இதனை தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமொழி ஈற்றில் ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்த நிலையில் எகரம் உடம்படு மெய்யாக வருங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு மணி கூட்டல் அழக மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு மணி அழகுன்னு நம்ம எழுதுவோம். தீ கூட்டல் எரிய தீ ஈ எரி அப்படின்னு தீயெறி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம்.
ஓடை ப்ளஸ் ஓரத்தை ஓடை அப்புறம் கூட்டல் கூட்டல் ஓரம் ஓடையோரம் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றுங்கிறாங்க. வகரமை தோன்றும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பல கூட்டல் உயிர், பல கூட்டல் கூட்டல் உயிர், பல உயிர் அப்படி வந்து சேர்ந்துச்சா, வகரம் வந்துச்சா. பா கூட்டல் இனம், பா இனம், பாவினம், வகரமே இதில் வந்துருச்சு. நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களை உடைய சொற்கள் வந்து புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றுங்கிறாங்க. எகரமோ வகரமோ தோன்றுங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சே கூட்டல் அடி என்ன சொல்லுவோம்? சே கூட்டல் கூட்டல் அடியை சேய் அடிங்கிறோம். சேவ் கூட்டல் கூட்டல் அடியை என்ன சொல்கிறோம்? சேவடிம்போம். தே கூட்டல் ஆரம் அதை வந்து தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். இவனே கூட்டல் அவன் அப்படின்னா என்ன? குறுக்க போட்டு இவனேயன், இவனே அவன், இவனே அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் அதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது குற்றியல் உகரப்புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆடினான், இதில் இந்த டூ வருது பாருங்கள், அது இட்டு கூட்டல் ஊவாக மாறிடும். அப்போ வட் கூட்டல் ஆடினான் அப்படிங்கிறது வட் ப்ளஸ் ஆடினான், வட்டாடினான் அப்படின்னு வந்துடுது. நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வர்றதால நிலைமொழியில் உள்ள உகரம் கெட்டு போகும், வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையுங்கிறாங்க. குற்றியலுகத்தை போலவே சில முற்றியலுகரங்களும் இவ்விரு விதிகளும் பொருந்துங்கிறாங்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? உறவு கூட்டல் அழகு, உறவு கூட்டல் உறவு, அழகு அப்படின்னா உறவழகு அப்படின்னு வருது. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் கு சு டு து பு ரு அப்படிங்கிறது தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. சொல்லின் இறுதியில் நிற்கிற உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படுங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நாக்கு வகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வன் தொடர் குற்றியலுகத்தில் வந்துடும் கூ வரதால். நெஞ்சு இரும்பு சூ வருதா, இது வந்து மென் தொடர் குற்றியலுகத்தில் வருது. மார்பு அமிழ்துங்கிறதெல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகத்தில் வருது. முதுகு வரலாறு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகத்தில் வருது. எஃகு அது அப்படிங்கிறதெல்லாம் ஆயிரத்தொடர் குற்றியலுகத்தில் வருது. காது பேசுனா நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. ஓகேங்களா? இது அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து மெய் மயக்கம் அப்படிங்கிறது புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றுங்கிறாங்க. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழிமிகுதல் அப்படிம்பாங்க. இதே போன்று சில இடங்களில் மெல்லினமும் மிகும் அப்படிங்க. இதே போல் 2 டைம் வருங்கிறாங்க. குறிப்பாக ஞ ஞ ந ம அப்படிங்கிற 4 எழுத்துக்களும் இவ்வாறு வரும், வந்துட்டு போகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எகர ஈற்று சொற்கள் முள் மெல்லினம் மிகும். அதாவது மெய் மயக்கம், மெய் கூட்டல் மயக்கத்தை மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெல்லினம் மிகுதா. மெய் கூட்டல் ஞானத்தை மெய் ஞானம் வல்லினம் வருதா, மெல்லினம் வருதா. செய் கூட்டல் நன்றியை செய் நன்றி, அப்போ மெல்லினம் வந்துடுது. அடுத்து பாருங்கள், வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் ய ர ழ முன்னர் மெல்லினம் மிகுங்கிறாங்க. அதாவது வேப்பங்குழல் வேங்குழல், கூர் கூட்டல் சிறை கூர்ஞ்சிறை, பாழ் கூட்டல் கிணறு பாழாங்கிணறு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துடுது மெல்லினம். அடுத்து புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மற்றுமின்றி மெல்லினமும் மிகுங்கிறாங்க. வல்லெழுத்து மற்றுமின்றி மெல்லினமும் மிகுங்கிறாங்க. புலி கூட்டல் கறி புளிங்கறி, புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. ஓகேங்களா? மெல்லினம் வந்துருச்சு. உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னரும் மெல்லினம் மிகும். அதாவது மா கூட்டல் பழம் மாம்பழம், வில கூட்டல் காய் விளாங்காய். புரியுதுங்களா? மெல்லினம் வந்துருச்சு. பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினம் மிகுங்கிறாங்க. அதாவது பூ கூட்டல் கொடிய பூங்கொடினும் பூ கூட்டல் சோலைய பூஞ்சோலைனும் பூ கூட்டல் தொட்டிய பூந்தொட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லாத்துலேயும் மெல்லினம் வந்துடுது. அடுத்தது கொஷினுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் கொஷின். இப்போ ஒரு 20 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் இப்போ கரெக்டாக பார்த்துருங்க. இல்லைப்பா இது வரைக்கும் யாருமே பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எழுத்து வகை அறிந்து பொறுத்துக்கங்கிறாங்க. இயல் புதிது ஆணி வரம்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன சரியாக பொருத்தணும் அப்படின்னா, இயல் அப்படிங்கிறது உயிர் முதல் மெய்யீரில் வந்துடும். ஓகேங்களா? உயிர் முதலில் வந்துடுது இருக்கிறதால. புதிது அப்படின்னா மெய் முதல் உயிரீரு, மெய் முதல் உயிரீரு. ஆணி அப்படின்னா உயிர் முதல் உயிரீரு அப்படின்னு வருது, உயிரீரு அப்படின்னு வருது. வரம்னா
மெய் முதல் மெய்யீறு அப்படின்னு வருது. ஓகேங்களா? புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொறுத்துக. புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொறுத்துக. செல்வி கூட்டல் ஆடினால், பாலை கூட்டல் திணை, கோல் கூட்டல் ஆட்டம், மண் கூட்டல் சரிந்தது. இதில் செல்வி கூட்டல் ஆடினால் அப்படின்னா உயிரீறு கூட்டல் உயிர் முதல் அப்படின்னு வருது. பாலை கூட்டல் திணையில் உயிரீறு கூட்டல் மெய் முதல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது, பிரியுது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த வார்த்தைக்கு உண்டான எழுத்துக்கள். கோல் கூட்டல் ஆட்டம் என்ன? மெய்யீறு ஃபஸ்ட்டு இருக்குது, கூட்டல் உயிர் முதல் ரெண்டாவதாக இருக்குது. மண் சரிந்தது என்ன? மெய்யீறு முதல்ல இருக்குது, கூட்டல் மெய் முதல் ரெண்டாவதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் பேசு அப்படின்னா தமிழ் பேசு. தமிழ் கூட்டல் பேச்சுன்னா தமிழ் பேச்சு. கைகள், கை கூட்டல் கல் அப்படின்னா கைகள். பூ கூட்டல் கல்னா பூக்கள். இதுதான் சேர்த்து எழுதுறது. பொருத்தமான உடம்படுமையுடன் இணைக்கங்கிறாங்க. பூ கூட்டல் இனம், பூவினம். இதில் வகர உடம்படுமை வந்துடுச்சு, வகரம் வந்துடுச்சு. இசை கூட்டல் இனிக்கிறது, இசை இனிக்கிறது. இதில் உடம்படுமை, எகர உடம்படுமை மட்டும்தான் இருக்குது. திரு கூட்டல் அருட்பா அப்படின்னா திருவருட்பா அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். அப்போ வகர உடம்படுமை வந்துடுது. சே கூட்டல் அடியில் சேவடி அப்படின்னு வகர உடம்படுமை வந்துருச்சு, வகர உடம்படுமை வந்துருச்சு. ஓகேங்களா? மரங்கிளை அப்படின்னா விகார புணர்ச்சி. மரங்கிளை அப்படின்னா விகார புணர்ச்சி. 3 பெண்கள் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. இது ஒரு படம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. படம்லாம் நம்மளால் கொடுக்க முடியல. ஓகேங்களா? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று அப்படின்னா மாமல்லபுரத்தை சொல்லலாம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலி உறப்போர் அடித்திடும் நிலப்பகுதி என்ன அப்படின்னா முல்லை. மறவோர் என்பது கெடுதல் விகார புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. ஓகேங்களா? கெடுதல் விகார புணர்ச்சி. அதிர புகுத கணாகண்டேன், யார் கனவில் அதிர புகுந்தார்? ஆண்டாள் கனவுல கண்ணன் புகுந்தான், ஆண்டாள் கனவுல கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை என்ன அப்படின்னா தீர்த்தங்கரர் உருவங்கள், தீர்த்தங்கரருடைய உருவங்கள் தான். கைப்பிடி, கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுகங்கிறாங்க. கைப்பிடி அப்படி, கைப்பிடி அப்படின்னா கையினை பிடி அப்படின்னு பொருள். கைப்பிடினா கைப்பிடி பிடி, கைப்பிடி அப்படின்னா அது ஒரு ஊன்றுகளை பிடிங்கிற மாதிரி. இதில் கையினை பிடிங்கிறது இயல்பில் வந்துடுதும், கைப்பிடி பிடி அப்படிங்கிறது விகார புணர்ச்சியில் வருது. ஓகேங்களா? அடுத்தது அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வான் தந்த பாடம், டிரான்ஸ்லேஷன் தான் எல்லாம். ஓகேங்களா? வான் தந்த பாடம், தி லெசன் த ஸ்கை டீச்சர்ஸ். நமக்கு வந்து வான் தந்த பாடம். எத்தனை பெரிய வானம், ஹவு வாஸ் திஸ் த ஹை. எண்ணிப்பார் உனை நீயும், திங்க் யூ ஆஃப் யுவர் செல்ஃப். இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பு, அத்தனை பேரும் மெய்யாய். அதாவது தி எர்த் இஸ் த டின்னி, கொவா ஃப்ரூட் யூ லைக் ஆல் அதர்ஸ் ஆர் டின்னி ஆண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்படித்தானே மானே, இன் இட் இஸ் தட் நாட் ஸோ. பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்ன. அதாவது ஒய் டாக் மேட்லி ஆஃப் த ஹை அண்ட் த லோ அப்படிங்கிறாங்க. இதை யார் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்தன் த பாடி, உடலினை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட், உணவை நேசி. வால்க் லைக் எ புல், நல்லதே நினை. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஏறுபோல் நட. ஒற்றுமையே பலம். திங்கிஸ். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து தப்பாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தன் த பாடினா உடலினை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட்னா உணவை நேசி. வால்க் லைக் எ புல் அப்படின்னா ஏறுபோல் நட. யூனியன் ஸ்ட்ரென்த்னா ஒற்றுமையே பலம். திங்கிஸ் கிரேட்னா நல்லதையே நினை. ஓகேங்களா? கொஞ்சம் மாற்றி போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் வாட் யூ ஹேன் லேர்ன், படித்ததை பழகிக்கொள்ளுங்கிறாங்க. இதை யார் எழுதுனா? புதிய ஆத்திச்சூடி, பாரதிதாசன் எழுதுனது. ஓகேங்களா? மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்கங்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க வார்த்தை என்ன? எட்டாக்கனி, உடம்பிடி, கிணற்று தவளை, ஆகாய தாமரை, எடுப்பார் கைப்புள்ள, மேலதாளத்துடன் கொடுத்துருக்காங்க. எட்டாக்கனி பாருங்கள். முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. உடும்பு பிடி, நட்பில் அன்பு உடும்பு பிடி போன்றது. கிணற்று தவளை, வெறும் படிப்பறிவு மட்டும் இருப்பது கிணற்று தவளை போலத்தான். ஆகாய தாமரை, பாலைவனத்தில் நீர் கிடைப்பது ஆகாய தாமரை பூப்பது போல. எடுப்பார் கைப்பிள்ளை, பிறரின் பேச்சை கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளை போல இருக்கக்கூடாது. மேலதாளத்துடன்,
நண்பனின் திருமணம் மேலதாளத்துடன் நடைபெற்றதுங்கிறாங்க. இது மரபு தொடர்கள். ஓகேங்களா? மரபு பிழைகளை நீக்கி எழுதணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இல்லத்தின் அருகே புதியாக கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லணும். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார். அணில் பழம் சாப்பிட்டது. அணில் பழம் கொறித்தது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை பறித்து வா. ஓகேங்களா? அடுத்தது அகராதியில் காண்க அப்படிங்கிறது. ஏங்கல் அப்படின்னா அஞ்சல், அழுதல், இரங்கல், வாடல், வாய்விடல், கவலைப்படல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஏங்கல் அப்படின்னா இத்தனை பொருள்களை கொடுக்குது. கிடுகு அப்படின்னா வட்ட வடிவ பாறை, கேடகம், சட்டப்பலகை, தேரில் மரச்சுற்று, முடைந்த ஓலைக்கீற்று அப்படிங்கிற பொருள்களை கொடுக்குது. தாமம் அப்படின்னா மாலை, இடம், உடல், ஒளி, பிறப்பு, பெருமை, யானையை குறிக்குது. பான்மை அப்படின்னா குணம், தகுதி, தன்மை, பங்கு, ஊழ், நல்வினை பயனை குறிக்குது. பொறி அப்படின்னா அறிவு, எழுத்து, செல்வம், தீப்பொறி, தேர், வண்டு, முத்திரை, வரி, பதுமையை குறிக்குது. பொறின்னா இத்தனை பொருளை குறிக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றணும். உருவகமாக மாற்றணும். மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். விழிமலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினாங்க. குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினர். அதாவது குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலிலிருந்து நீங்கினர். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். மொழி தேனை வாய் பவளத்தால் திறந்து படித்தாள். முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். நகைமுத்து தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. குடைவரை கோவில். குடைவரை கோவில் அப்படின்னா உங்களுக்கு கேவ் டெம்பிள் அப்படின்னு வரும். மதிப்புறு முனைவர்னா ஹானரி டாக்டரேட். மெல்லிசை அப்படின்னா மெலடி. கருவூலம்னா ட்ரெஷரி. ஓகேங்களா? ட்ரெஷரி. ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட், ஷார்ட் ஃபிலிம். புணர்ச்சினா காம்பினேஷன்ஸ். காம்பினேஷன். அடுத்தது பொறுத்துக. நட்பு காலம் அப்படிங்கிற நூல் எழுதுனது யார்? நட்பு காலம் அப்படிங்கிற நூல் எழுதுனது கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் எழுதுனது கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா ஜேம்ஸ் லவ்லாக். அதே நூலை தமிழ் எழுதினவர் சா சுரேஷ். தமிழில் மொழிபெயர்த்து எழுதினவர் சா சுரேஷ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கடைசி லெசன் 6வது லெசன் திருக்குறள், திருவள்ளுவர் எழுற்றினது. இதில் அந்த திருக்குறளை பார்த்துட்டு நம்ம கொஷினுக்குள்ளே வரலாம். ஒரு 9 வினாக்கள் தான் பின்னாடி இருக்கும். திருக்குறளை பார்த்துட்டு அந்த 9 வினாக்களையும் பார்க்கலாம். ஓகேவா? புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரம். ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவுமுற நோய் அப்படிங்கிறாங்க. அதாவது சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகுமுறை உள்ள நோய் அப்படிங்கிறாங்க. அவன் இருக்கிறது வேஸ்ட், தண்டம் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. காணாதான் காட்டுவான் தன் காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு. அதாவது அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறி போகிறான். அதாவது நீ சொல்கிறத புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தங்கிட்ட நீ திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீ முட்டாளாக போயிடுவ. அறிவில்லாத அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையனாக இருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவன் அறிவுடாக இருந்துருவான். நீ தான் அவனுக்கு சொல்லித்தரங்கிற பேரில் முட்டாமயலாக போயிடுவ அப்படிங்கிறாங்க. இகழ் அப்படிங்கிற அதிகாரம். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். மனக்கசப்பு மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. குடிமை அப்படிங்கிற அதிகாரம். அடுக்கிய கோடி வெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதாவது கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தயவு செய்ய மாட்டாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் தப்பு செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊற்றிய தூண். அதாவது பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாக இருக்குதுங்கிறாங்க. இந்த 5
எது? அன்பு, நாணம், சமத்துவ எண்ணம், இரக்க குணம், உண்மை. இந்த 5 தான் சான்றாண்மை தாங்கும் தூண்களாக இருக்குது. இதை வந்து ஏகதேச உருவகணி இதில் பயின்று வந்திருக்கு. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாகிற கருவியாக இருக்குங்கிறாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அதாவது ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நட்பண்புகளிலிருந்து மாறமாட்டாங்க. இது வந்து ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணி. அடுத்தது நாணுடைமை அப்படிங்கிற அதிகாரம். பிற நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படலை அப்படின்னா அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போயிடும் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. இவன்ட்டு இருந்தால் நம்ம மனமும் போய்டுன்னு விலகி போயிடுவாங்கல்ல. உழவு அப்படிங்கிறத பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்கள் இயங்கினாலும் உலகுக்கு ஏருக்கு பின்னால் தான் போகும் உலகம். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்ததுங்கிறாங்க. உழுவார் உலகத்து ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்கிறாரு, அவரே உலகத்துக்கு அச்சாணிங்கிறாங்க. இதுவும் ஏகதேச உருவகணியில் தான் வருது. இப்போ அந்த 9 வினாக்களை பார்த்துடலாம். 9 இல்லை, ஒரு 10 வினாக்களை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு 10 வினாக்களை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது ஸ்பீடாக பார்த்துடலாம், ஏன்னா இதெல்லாம் ஒன்றை இல்லைன்னு மாதிரி தான். பகைவரை நட்பாக்கும் கருவி என்ன? மாற்றாரை மாற்றும் படை. அதுக்கு உரிய வரி. தெரிந்த அளவில் அறிவுடையனாக தோன்றுவான் கண்டானாம் தான் கண்டவாறு இருக்கிறவன். அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போம்னா என்ன? அறம் நாணத்தக்கத்து உடைத்து அப்படிங்கிறது இல்லாதவனுக்கு. அனைவரிடம் இணக்கம் என்பதன் பொருள் இணக்கம்தான் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கணும், நல்லா பேசணும். உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் விவசாயி, உழவர். தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். மாற்றாரை மாற்றும் படை. ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. இந்த இடத்துல குடிங்கிறது இனத்தை குறிக்குது. தமிழ், மலையாளம் அப்படிங்கிற இனத்தை குறிக்குது, ஜாதியை குறிக்கல. ஓகேவா? 5 சால்புகளின் 2 மட்டும் கொடுங்கன்னு ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க. அதில் நாணமும் இணக்கமும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ரைட்டாக இருந்துச்சு, அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். இன்னும் 5 சால்புகளில் இன்னும் 3 என்ன அப்படின்னா அன்பு, சமத்துவம், உண்மை. நாணம் இருக்கணும், ஃபஸ்ட்டு அன்பு இருக்கணும், நாணம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்மக்கிட்ட இந்த 5ம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட இந்த 6வது இயல் முடிஞ்சு போச்சு மக்களே. இன்னும் 9ஆம் வகுப்பில் ஒரு 3 இயலும் 10ஆம் வகுப்பில் ஒரு 9 இயல்கள் மட்டும்தான் இருக்குது. என்னால் முடிந்த அளவுக்கு விரைவாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் உங்கள்கிட்ட அந்த சப்போர்ட்ஸ் இல்லாதால தான் என்னால் கொடுக்க முடியலை. ஸோ நீங்கள் மறக்காமல் இவ்வளோ தூரம் பார்த்தவங்க வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவை சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.